ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பணியில் பேசுகிறேன். இப்போ நான் பேச வந்திருக்கிற படம் வந்து குலமா குணமா. இந்த படத்தையும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. 1971 இந்த படம் வந்தது. நடிகர் திலகம், ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, எம்என் நம்பியார், இப்படி பல கலைஞர்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எல்லா காட்சியுமே சிறப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக அந்த படத்தோட கிளைமாக்ஸு அன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்ட கிளைமாக்ஸு. அப்படி ஒரு கிளைமாக்ஸு தமிழ் சினிமாவில் அதுக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. அவ்வளோ அற்புதமான ஒரு கிளைமாக்ஸு. இப்போ இன்றைக்கி யார் அப்படிலாம் சிந்திப்பாங்க? அப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம், ஒரு ஃபீல் குட் மூவி அது. அப்படி ஒரு படத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. நடிகர் திலகத்தோட தம்பி ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ வந்து நம்பியாரோட பொண்ணு. நம்பியாரோட பொண்ணுன்னா எப்படி, அவன் இல்லை அவன் பொண்ணு எப்படி இருக்கும், தப்பாக தானே இருக்குன்னு சிவாஜி பயப்படுவார். அதனால் ஜெய்சங்கரும் வாணிஸ்ரீயும் காதலிக்கிறத இவர் ஏற்றுக்க மாட்டார், பிரித்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஒரு கடத்துக்கு அப்போ ஜெய்சங்கர்ட்ட சொல்லிட்டே, நல்ல குடும்பம் இல்லைடா, அவங்க அப்பா நல்லவன் இல்லை, பொண்ணு அப்படி தான்டா இருக்கும், அதனால் வேணாண்டா சாக்கடா அப்படின்ற மாதிரி பேசிடுவார். இது ஜெய்சங்கர் நேராக போய் வாணிஸ்ரீக்கிட்ட, இல்லை அண்ணன் உங்கள்கிட்ட பேச வேணான்ட்டார், குடும்பம் சாக்கடையான், அதனால் வேணான்னு போய் நேராக சொல்லிவிடுவார். சொன்ன உடனே அவள் நேரடியாக நான் அண்ணனை பார்க்கணுன்னுவா. ஐயோ அதெல்லாம் போய் சொல்லாத, நான் கூட சொன்னது தெரிஞ்ச வம்பு அப்படின்வான். இல்லை என்னை பார்க்கணுன்ட்டு சிவாஜியை வந்து சந்திப்பா வாணிஸ்ரீ. ஆன உடனே இவர் என்னடா வீடு தேடி வந்துட்டால அப்படின்ட்டு, சொல்லுமா என்ன விஷயம்னு. ஒன்றும் இல்லை, உங்களை தான் பார்க்க வந்து சொல்லுங்கன்னு. தெரியல உங்களுக்கு, நானும் உங்கள் தம்பியை லவ் பண்ணுறேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. நீங்கள் சொன்னீங்களாமே என் குடும்பம் சாக்கடைன்னு அப்படின்வார். சாக்கடை தான் இல்லைன்னு சொல்ல. ஏன் அதுலேருந்து நல்லது வராதா உங்களுக்கு? ஏன் எங்கள் அப்பா தான் அப்படி இருந்தாலும் நானும் அப்படி தான் இருப்பேனா, தப்பாக தான் இருப்பேனா? ஏன் அப்படிலாம் கணக்கு போடுறீங்க? யார் வீட்டு பொண்ணுன்னா எது வேணால் பேசிட்டு போயிடலாமா? ஏன் அப்படிலாம் தப்பாக சொன்னீங்க? எங்களுக்கு நாங்கள் உண்மையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறோம். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்குது, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குது, அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்குது. அப்படி தான் நாங்கள் நேசிச்சுருந்துருக்கோம். நிச்சயமாக அது நான் ஏன் தெரியுமா அவரை விரும்பினேன், இந்த குடும்பத்தை விரும்பினேன்? உங்கள் மனைவி, அதை பத்மினி தான் மனைவி. இந்த குடும்பத்தோட அந்த பண்பாடு, உங்கள் கல்ச்சர். இப்போ நான் ஒரு வேளை இந்த வீட்டுக்கு மறுமலாக வந்தால் என் குடும்பம் சந்தனமாக மாறாதா? சாக்கடையாக கேவலமாக சொல்கிறீங்களே, இதே குடும்பம் உங்கள் குடும்பம் சேர்ந்ததுக்கப்புறம் சந்தனமாக மாறாதா? ஏன் அதை யோசிக்காமல் அப்படிலாம் பேசிட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் ஆகிடுவார் சிவாஜி. சாரிம்மா பேசிட்டேன் சாரின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். 2 பேரும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்த உடனே அது ஒரு குழந்தை பிறக்கும், அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு எம்மன் நம்பி அது வில்லன்ல அவர் என்ன பண்ணுவார்னா, இவனை ஜெய்சங்கர் கீ கொடுத்து, டேய் அவன் வந்து எல்லா சொத்து எல்லாமே அவன் பேர்லேயே இருக்குடா, எல்லாத்தையும் மாற்றி உன் பேரில் பிரிச்சுக்கோ, அப்போ தான் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பியார் வந்து அவருக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவார். அதை டெய்லி கேட்க இவர் சிவாஜிக்கிட்ட போய் நேராகவே பேசுவார். இல்லைண்ணா இது மாதிரி நானும் அவ்வளோ தனியாக போகிறோம், குழந்தெல்லாம் இருக்குது, அதனால் எனக்கு சொத்தை பிரித்து கொடுத்துரு அப்படின்னு வந்து கேட்பார். அவர் பயங்கர சாக்காயிருவார். என்னடா வந்தது, ஏன்டா திடீர்னு சொத்து பிரித்து கொடுக்கலாம் கேட்குறேன். இல்லைண்ணா அதான் சரியாக இருக்கும், காலத்துக்கும் நான் உன்னையே அண்டின்னு இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவார். வார்த்தையில் வித்தியாசமாக இருக்கும். அவர் தெரிஞ்சுக்குவார், ஏதோ யாரோ சொல்லி தான் அவன் பேசுகிறான், அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவன் அப்படின்லாம் தெரியும் தம்பியை பற்றி. சரிப்பா நான் பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்குவார். அப்புறம் பஞ்சாயத்தை கூப்பிட்டு, அவர் தான் அந்த ஊருக்கு நாட்டாமல் பஞ்சாயத்து சொல்கிறவர், தீர்ப்பு சொல்கிறவரெலாம் அவர் தான். அவர் குடும்பத்திலே இப்படி ஒரு சோதனை, இப்படி ஒரு பிரச்சனை. உடனே அவர் சரின்னு ஒத்துக்குவார். ஊர் ஜனத்தெல்லாம் கூப்பிட்டு, அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு, இது மாதிரி நான் வந்து பங்கு பிரிக்க போகிறேன், என் தம்பிக்கு சொத்து, நீங்கள் எல்லாம் வாங்க வந்து உட்காந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள். ஏன்னா இது ஏன் பிரச்சனைனால தீர்ப்பை நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லக்கூடாது, வாங்கன்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்டுருப்பார். எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே நம்பியார், வாணிஸ்ரீ, ஜெய்சங்கர் எல்லாம் வந்திருப்பாங்க. அந்த ஊரே வந்து உட்காந்துருக்கும். அந்த நிர்வாகிகளும் இருப்பாங்க, அந்த 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 ஊரோட தலைவர், அந்த நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க. சிவாஜி என்ன பண்ணுவார்னா, சொத்துக்கு பாத்திரம் அது இது கடலில் இப்படி என்னென்ன பொருள் இருக்கோ, அவங்க வீட்டில் என்னென்ன சொத்து இருக்கோ எல்லாத்தையுமே ஒன்றா வச்சுருப்பார். ஒன்றா வச்சுட்டு பத்திரம், பேப்பர் கீப்பர்லாம் வச்சுட்டு அதெல்லாம் போட்டு கூட உட்காந்துருப்பார். சேர் போட்டு உட்காந்துருப்பார். உட்காந்த உடனே ஜெய்சங்கர் வந்து பார்ப்பார். எல்லாம் ஊர் ஜனம்லாம் பார்க்கணும். ஏன்னா பைத்தியக்காரனாக இருக்க அந்த ஆள் சொத்தை பிரிக்கிறேன்ட்டு எதுவுமே பிரிக்காம மொத்தமாக வச்சுட்டு சொத்து பிரிச்சுட்டேன்,
எடுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறான் அவன் அப்படின்னு. ஜெய்சங்கரை கூப்பிடுவார். நான் இப்போ பிரிச்சுட்டுண்டா, பங்கு பிரிச்சுட்டு நீ எடுத்துக்கடா அப்படின்னு சிவாஜி சொல்லுவார். திரும்பி நம்பியாரை பார்ப்பார். பார்த்தியா நான் சொல்ல, அவன் ஏமாத்துறவன், அவனை போய் நீ நம்பினியே அப்படின்னு சொல்லி நம்பியார் சொல்லுவார். எல்லாத்தையும் ஒன்றா எல்லாம் சொல்கிறான் அவன், எடுத்துக்கணும். எப்படி எடுக்க முடியும்? பிரித்தா தானே எடுக்க முடியும், அப்போ தானே பங்கு வரும். அப்படி நம்பியார் திரும்பி மறுபடியும் கீ கொடுப்பார். ஜெய்சங்கர் டென்ஷன் ஆகிடுவார். ஊர் ஜனம் என்னையா நீ பண்ணுறது, பங்கே பிரிக்காமல் அவனை பங்கு எடுத்துக்கன்னு எப்போ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். சிவாஜி அங்கே மொத்த சொத்தையும் அவரும் அந்த பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருப்பார். இவங்க ஊர் ஜனம்லாம் டென்ஷன் ஆகி நல்லா இல்லைப்பா நீ பண்ணுறது. கடைசியில் அவன் ஜெய்சங்கர் என்ன நினச்சி உன் தம்பி பயந்து கேட்டானோ அது சரியாயிடுச்சு இல்லை, நீ அப்படி தான் நடந்துக்கிற அப்படியெல்லாம் பேசுவாங்க. இப்படி பேசும்போது ஜெய்சங்கர் கொஞ்சம் வித்தியாசம் வார்த்தையெல்லாம் விடுவார். அண்ணன் கூட பார்க்காம கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவார். உடனே வாணிஸ்டி எழுதிட்டு போவான். யோ தப்பாக பேசாது, அவர் செய்கிறாருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும், அவசரப்பட்டு அவர் தப்பாலாம் பேச ஊர் ஜனம் பேசும், நீ பேசக்கூடாது. நீ அண்ணன் கூட முன்ன புள்ளைய வளர்த்தவர். அவர் கல்யாணம் பண்ணும்போதே எனக்கு புள்ள மாதிரி ஒருத்தர் இருக்கான், நமக்குள்ளே குழந்தை வேணாம்லாம் பேசணும். அவர் உங்கள் அண்ணன் அப்படி சொல்லி தான் உங்கள் அண்ணியை கல்யாணம் பண்ணவர், உனக்கு துரோகம் பண்ணுவாரா, அதை யோசி நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை நீ பைத்திய மாதிரி பேசாத, என் கண்ணீரே தெரியுதே, அவர் பங்கு பிரிக்காமல் எடுத்துக்கன்னு எப்படி எடுக்க முடியும், அவர் தப்பாக தான் நடக்கிறாருன்னு திருப்பி கோவப்பட்டு பேசுவார். அப்புறம் கொஞ்சம் அவசரப்படாதுன்ட்டு சிவாஜியும் அந்த சொத்தையும் ஒன்றா பார்ப்பான். சொத்தும் அந்த சேர்பட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்றா பார்த்துட்டு ஜெய்சங்கரை கூப்பிட்டு சொல்லுவா, பைத்தியக்காரா இவ்வளோ வருஷம் அந்த அண்ணன் கூட தம்பியாக பிறந்து வளர்ந்துருக்க, உங்கள் அண்ணன் யார், அவன் என்ன செய்கிறான்னு உனக்கு தெரியல, ஆனால் எங்கேருந்து வந்த எனக்கு தெரியுதுடா, சொத்து ஒரு பக்கமும் தான் ஒரு பக்கமும் உட்காந்து அவர் பேசுகிறாரு, சொத்து வேணுமா நான் வேணுமான்னு கேட்குறாரு, முடிவெடுறா அப்படின்னு. உனக்கு என்னடா அவன் சொத்து தானே, சொத்து கொடு, அண்ணன் வேணான்னு சொல்லுன்னு. அதெல்லாம் நீ கேட்க வந்த, சொத்துக்கு தானே ஆசைப்பட்ட, அதுதான் சொல்கிறாரு. சொத்து வேணா சொத்து எடுத்துக்கோ, சொத்தா நானா அப்படின்னு உட்காந்துங்கிறாரா. அப்படி சொன்ன உடனே கதறிடுவார் ஜெய்சங்கர். கதறி ஓடி போய் காலில் ஊற்றுற ஊர் ஜனமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஐயோ மன்னிச்சிடுங்க, உங்களை போய் தப்பாக சொல்லிட்டோம், இப்படி ஒரு அற்புதமான மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. இல்லைப்பா பஞ்சாயத்து கட்சியெல்லாம் வேணாம், பேசுனது தான், அது பிரிச்சிடும், எனக்கு வேணாம், இங்கே வாமான்னு ஒய்ஃபை கூப்பிடுவார். அந்த தாலி கூட நான் இதுலேருந்து தான் வாங்கி கொடுத்தேன், அது என் உழைப்பில் தான் வாங்கி கொடுத்தேன், இருந்தாலும் வேணாம் அப்படின்னு தாலி கூட வாங்கி அதை வைப்பார். இதை கூட நான் பிரிச்சுட்டேன், எடுத்துக்குப்பான்னுவார். என்னை மன்னிச்சிருந்தாலும் காலில் கத்துவார், வாணிச்சு அழுவா. இப்படி ஒரு காட்சி எந்த படத்துலையே பார்க்க முடியுமா? இதுக்கு முன்னையும் இனிமேல் வரப்போகிற படமும் யாரும் எடுக்க போகிறதில்ல. இப்படி ஒரு ஃபீல் குட் மூவி, இப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கதை, ஒரு குடும்பத்துக்குள்ள கூட பாசம், ஒரு கூட்டு குடும்பத்தோட அருமை எந்த படத்தில் யார் சொல்ல போகிறாங்க? தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள், அவ்வளோ அற்புதமான படம். அதுக்காக தான் அது சிறப்பை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அவ்வளோ அற்புதமான படம் குலமா குணமா இல்லை. இன்றைக்கி இவ்வளோ அற்புதமான ஒரு படத்தை பற்றி பேசும்போது இன்றைக்கி இருக்கிற படத்தை பற்றி யோசிச்சா உண்மையிலேயே நமக்கு பயமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ மோசமான படங்கள், அவ்வளோ மோசமான கதைகள், கேட்டால் அட்வான்ஸ் தாட்டு. இன்றைக்கி எல்லாமே வளர்ந்துடுச்சு, அதனால் இப்படிப்பட்ட கதைகளை தான் இளைஞர்கள் விரும்புகிறாங்கன்ற பேரில் ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக டபுள் அதாவது வசனங்கள்லேருந்து எல்லாமே காட்சிகள்லேருந்து அவ்வளோ மோசம். குடும்பத்தோடு எந்த படம் பார்க்க முடியுது? இன்றைக்கி ஃபேமிலியாக போய் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலான்ற மாதிரி ஒரு படம் சொல்லுங்கள். இந்த மாதிரி படங்களை பார்க்க போகலாம், குடும்பத்தோடு போகலாம், குழந்தை குட்டி குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், நல்ல அந்த பண்புகளை தெரிஞ்சுக்கலாம். நான் எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கூட்டு குடும்பத்தோட அந்த சிறப்பெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது, பயமாக இருக்குது. அதாவது வெட்டு குத்து ரணோகலம் அது இது போதம் அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு ஒரு குடும்பத்தோட அந்யோன்யத்தை, அதோட கல்ச்சரை, அதோட பண்பாட்டை, அதுங்களோட பெருமையை யார் சொல்கிறாங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அன்றைக்கி கேஜின்னு ஒரு அற்புதமான பல இயக்குனர், கேஜி மட்டும் இல்லை, அன்றைக்கி இருந்த அத்தனை இயக்குனருமே சிறப்பான படங்கள், தரமான படங்களை கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படியா இருக்குது? இன்றைக்கி புதிய இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய படங்களை பார்க்கும்போதே பயமாக தான் இருக்குது. இன்னும் போக போக என்ன ஆகுமோ சினிமான்றது தெரியல. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.